ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெரைன் வேர்ல்ட் ஃபிஷ் அக்வாரியம் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வித்தியாசமான மீன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவில் இருக்க மெரைன் வேர்ல்டு ஃபிஷ் அக்வாரியம் பார்ட் 8 பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த என்ட்ரி ஆனதே ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ஆமைகளை விட்டு அந்த குளத்துக்குள்ளார இருக்குங்க. அதை தாண்டி உள்ளே அப்படியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாலுமே நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க ஒரு ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குமோ. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அப்படியே அந்த கல்லில் அப்படியே சிற்பமாக அப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகிறோம் பாருங்கள். அப்படியே நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளார போகிற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கிதுங்களா. இன்னும் உள்ள பாருங்களேன், அப்படியே அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார கீழே தண்ணி ஓடுறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த தண்ணிக்குள்ளார பிளாக் மௌலி ஃபிஷ்ஷஸ் அந்த சரௌண்டிங்ஸுக்கு, அந்த கலருக்கு, அவங்க விட்டிருக்க ஃபிஷ்ஷு கலருக்கு அப்படியே பார்க்குறக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. சுற்றியும் க்ரீனு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார அங்கே இருக்க மானுகள்லாம் பார்த்தா நிஜமாலுமே அந்த மான் நம்மளை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே உள்ளே வச்சுருக்க ட்ரீ எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ட்ரீ தான், ஆனால் அதை பார்க்குறக்கு ரியல் ட்ரீ மாதிரியே இருந்ததுங்க. ஒவ்வொரு இதையும் அவங்க பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு டைம் இது நீங்கள் போய் பாருங்கள். இது பார்க்குறக்கு அப்படியே ரியல் ட்ரீ மாதிரி இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் இதை தாண்டி நம்ம அடுத்தது போனால் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம நடந்து போய் அடுத்த இது என்னன்னு பார்க்கலாங்களா. பார்த்தீங்கன்னா அடுத்ததில் குட்டி குட்டி கண்ணாடி ஜாருங்க. அதில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு கலர் கலர் லைட்ஸ் போட்டு பார்க்குறக்கே அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் லைட் போட்டு நல்லா குட்டி குட்டி ஃபிஷ் விட்டுருக்காங்க. அதில் ஒரு வித்தியாசமான ஃபிஷ்ஷை நான் பார்த்தேங்க. இது மட்டுமே அது பார்க்கல. வாங்க நான் உங்களுக்கு அந்த வித்தியாசமான ஃபிஷ் காமிக்கிறேன் பாருங்கள். வந்துட்டார் பாருங்கள். இது பார்த்தா உங்களுக்கு ஃபிஷ் மாதிரியே தெரியாது, ஏதோ ஒரு ஸ்டிக் மாதிரி தான் தெரியுங்க. நானும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஃபிஷ்ஷுன்னு நினைக்கல. உத்து பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் அது ஃபிஷ்ஷு, அது அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு வேறு ஏதோ ஸ்ட்ரிக் மாதிரி தெரியுதுங்க. வேறு ஏதோ பொம்மை மூஞ்சி அந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு, ஆனால் அதுக்கு ஃபிஷ்ஷு தாங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன நேமு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.